தலைகளை தாழ்த்தி ஜெபிப்போம். எங்களை நேசிக்கிற நல்ல தகப்பனே, இந்த கொடுக்கப்பட்டிருக்கிற ஒரு வாழ்க்கையை நாங்கள் வெற்றி உள்ள வாழ்க்கையாய் முடிக்க நினைக்கிறோம் ஆண்டவரே. அதைத்தானே நீரும் விரும்புகிறீர். எங்களோடு பேசும். சோர்ந்து போன உள்ளங்களுக்கேற்ற ஒரு ஆன்மீக ஆகாரத்தை தாரும். மனம் திரும்ப வேண்டியவர்களுக்கேற்ற ஒரு ஆன்மீக ஆகாரத்தை தாரும். உற்சாகத்தை இழந்து நிற்கிறவர்களுக்கு ஆண்டவரே ஒரு ஆன்மீக ஆகாரத்தை நீர் தரும்படியாக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. நீங்கள் பெரிய காரியங்களை செய்யுங்க. உம்முடைய கரங்களில் ஒப்பு கொடுக்குறோம். நீர் எங்களோடு பேசுங்கப்பா ஆண்டவரே. நீர் பெரிய காரியங்களை செய்யுங்க. மீட்பெரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபம் கேளும் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமேன். எனக்கு அருமையானவர்களே, இன்றைக்கு நாம் சிந்திக்க இருக்கிற ஒரு முக்கியமான தலைப்பு, ஹவு டு எக்ஸசைஸ் த அத்தாரிட்டி ஆஃப் காட் பை லிவிங் லைக் எ ப்ரீஸ்ட் இன் ஹிஸ் கிங்டம். நாம் தேவனுடைய ராஜ்யத்தில் ஒரு ஆசாரியனாக இருந்து எப்படி தேவனுடைய அதிகாரத்தை பயன்படுத்துவது. நான் மீண்டும் சொல்லுகிறேன், நாம் தேவனுடைய ராஜ்யத்திலே ஒரு ஆன்மீக ஆசாரியனாக எப்படி இருந்து தேவனுடைய அதிகாரத்தை பயன்படுத்துவது. ஆமென். பிரியமானவர்களே, நான் முதலாவது ஒரு காரியத்தை உங்களிடத்தில் சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன். இந்த யூனிவர்ஸ் எடுத்துக்கொண்டால் இதில் 3 வகையான ராஜ்யங்கள் உண்டு. தேவனுடைய ராஜ்யம் உண்டு, பிசாசனுடைய ராஜ்யம் உண்டு, மனுஷருடைய ராஜ்யம் உண்டு. ஆமென். மனுஷனுக்கும் சில அதிகாரங்கள் கொடுத்துருக்கிறார். ஏன்னா சில நேரங்களில் பார்த்தீங்கன்னா அந்த அதிகாரத்தை அவன் தவறாய் பயன்படுத்தி தான் மெனி பீப்புள் கமிட் சூசைட். நான் இந்த ராஜ்யத்திலிருந்து வெளியே போகிறேன் என்று அவர்களுடைய அதிகாரத்தை பயன்படுத்துகிறார்கள். அதே போல் பிசாசும் தனக்கு கொடுத்த அதிகாரத்தை சில நேரங்களிலே பயன்படுத்துகிறான். ஆனால் எல்லா அதிகாரமும் தேவனுடைய ஆளுகையான தேவனுடைய ராஜ்யத்துக்கு உட்பட்டிருக்கிறது. போகட்டும். இப்போ நம்ம மனுஷனுடைய அதிகாரத்தை இன்றைக்கி நாம் ரொம்ப ராஜ்யத்தை குறித்து ரொம்ப சிந்திப்பதில்லை. நீங்கள் ஒரு காலத்தில் இந்த இணைப்பில் வந்திருக்கிற, இல்லாவிட்டால் இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற எல்லாருமே பார்த்தீங்கன்னா நீங்கள் முன்றி பிசாசனுடைய ராஜ்யத்தில் இருந்தவர்கள். அல்லேலூயா, ஆமென். நம்ம பிறக்கும்போது எல்லாருமே பார்த்தீங்கன்னா அந்த பருவம் அடைந்த பின்பு நம்ம பாவங்கள் அதிகமாக செய்து பிசாசனுடைய ஆளுகைக்குள்ளே பெரும்பாலும் போய்விடுகிறோம். ஆமென். அப்போ அந்த பிசாசனுடைய ராஜ்யத்தின் ஆளுகையிலிருந்து தேவனுடைய ராஜ்யத்தின் ஆளுகைக்குள்ளே நாம் வர வேண்டும். இந்த தேவனுடைய ராஜ்யம் உங்களுக்குள் இருக்கிறதே என்று வேதம் சொல்லுகிறது. அதை நீங்கள் பயனடைய செய்கிறதும் பயனடையாமல் இருப்பதும் நம்முடைய கையில் இருக்கிறதைத்தான் நம்ம இன்றைக்கி நாம் சிந்திக்க போகிறோம். அப்போ எப்படி நாம் பிசாசின் ராஜ்யத்திலிருந்து தேவனுடைய ராஜ்யத்துக்கு வருகிறோம் என்றால் ஒரே பிரிட்ஜி தாங்க. அது நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சிலுவையின் மேல் தான் நம்ம அந்த ராஜ்யத்திலேருந்து இந்த ராஜ்யத்துக்கு நம்ம கிராஸ் பண்ணவே முடியும். கடவுளுடைய பெரிதான கிருபையினாலே நாம் கிராஸ் பண்ணிட்டோம். அப்படி கிராஸ் பண்ண பின்பு நமக்கு ஒரு கேள்வி வருகிறது. சரியா, நான் தேவனுடைய ராஜ்யத்திற்கு வந்து விட்டேனே, இந்த ராஜ்யத்தில் சில நேரங்களிலே எனக்கு அந்த வல்லமை என் வாழ்க்கையில், என் கிறிஸ்தவ வாழ்க்கையில் இருப்பது போல் தெரியவில்லையே. அப்போ ஒரு காரியம் ரொம்ப முக்கியமாகிறது பிரியமானவர்களே. இந்த ராஜ்யம் எப்படிப்பட்ட ராஜ்யம், இது எப்படி செயல்படுகிறது என்பது நமக்கு முக்கியமாக விடுகிறது. ஆமாம். ஏன்னா நம்ம மேலே சொன்ன கூற்று மிக உண்மையான கூற்று. ஆமாம். எல்லாராலையும் அந்த வல்லமையை ஆக்சஸ் பண்ண முடியாத ஒரு நிலைமையை சில நேரங்களில் பார்க்கிறோம். அதற்கு காரணம் நாமே. தேவனுடைய ராஜ்யத்தினுடைய காரியங்கள் எல்லாம் சிலுவையிலே முடிந்து ஏறிவிட்டது. ஆமென். அதைத்தான் நம்ம இன்னைக்கு சிந்திக்க போகிறோம். அப்போது இந்த ராஜ்யத்தில் நம்ம எப்படின்னு, காட்ஸ் கிங்டம் கன்சிஸ்ட் ஆஃப் எப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த தேவனுடைய ராஜ்யம் சொல்கிறேன்ல, சிலுவையில் தாண்டி தேவனுடைய ராஜ்யத்துக்கு வந்தாச்சு. இப்போ நீங்களாம் எங்கே இருக்கீங்க? தேவனுடைய ராஜ்யத்தில் இருக்கீங்க. அதை முதலாவது நீங்கள் விசுவாசிக்கணும், ஏற்றுக்கொள்ளணும். நான் இன்னும் பிசாசனுடைய ராஜ்யத்தில் தான் இருக்கிற மாதிரி எனக்கு இருக்குன்னா உங்கள் ரட்சிப்பிலேயே சில சந்தேகங்கள் இருக்கிறது என்ற அர்த்தம். ஆகவே நான் இதை சொல்லுகிறதற்கு முன்பதாக, இந்த சிலுவையில் இங்கே நீங்கள் மாறி வரலைன்னா இந்த ராஜ்யத்தை குறித்து நீங்கள் கேட்டும் பிரயோஜனம் இல்லை, நான் அதை சொல்லியும் உங்களுக்கு பிரயோஜனம். அதனால்
ஒரு 4 வகையான காரியங்கள் ரட்சிப்புக்குள்ளே அடங்கி இருக்கிறது. அதாவது பிசாசனுடைய ராஜ்யத்தில் இருந்து நாம் சிலுவை வழியாக இங்கே வருகிறதற்கு, அதாவது நான் ரட்சிக்கப்பட்டிருக்கிறேனா அப்படிங்கிறத நம்ம பார்ப்பதற்காக நான் சொல்கிறேன். இந்த ரட்சிப்பினுடைய 4 முக்கியமான பகுதிகள் என்ன என்று சொன்னால், முதலாவது மனம் திரும்புதல். இயேசு சொல்லும் பொழுது சொல்லுகிறார், மனம் திரும்புங்கள், தேவனுடைய ராஜ்யம் சமீபமாக இருக்கிறது. அப்போ ரிப்பன்டன்ஸ் வரணும். நான் ஒரு பாவியாக இருக்கிறேன், அநேக காரியங்களை தவறாய் செய்கிறேன் என்ற உணர்வு வரும். இன்றைக்கி வரைக்கும் பார்த்தீங்கன்னா, யாரெல்லாம் தன்னை ஒரு பாவி என்று ஏற்றுக்கொள்ளுகிறார்களோ அவர்களெல்லாம் ரட்சிக்கப்படுகிறதற்கு வாய்ப்பு உண்டு. ஏன்னா அப்போ நீங்கள் யாருக்கு சுவிசேஷம் சொன்னாலும் சரி, அவங்க பாவி என்பதை உணர்த்தும்படியான சுவிசேஷமாக இருக்க வேண்டும். அப்பொழுது நீங்கள் என்ன செய்யணும், தேவனுடைய நியாய தீர்ப்பை பிரசங்கிக்க வேண்டாம். அது ரொம்ப முக்கியமான காரியம். அல்லேலூயா, ஆமென். போகட்டும். அப்போ மனம் திரும்பி அடுத்து நம்ம என்ன செய்ய வேண்டியிருக்கு, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை அவன் நினைச்சினோம் முழு இருதயத்தோடும் விசுவாசிக்கணும். அவர் ஒருவரே மெய்யான தேவன், நமக்காக சிலுவையில் இரத்தம் சிந்தி உயிரோடு எழுந்து பிதாவின் வலது பார்சத்திலிருந்து மீண்டும் 2ஆம் முறை நம்மை நியாயம் தீர்க்க வரப்போகிறார் என்று விசுவாசிக்க வேண்டும். விசுவாசிக்க வேணும்னா வெறும் அதை திங்கிங்கில் மட்டும் ஆமாம் அப்படின்னு இல்லை, அது வாழ்க்கையின் காரியமாக இருக்க வேண்டும். நீங்கள் உங்கள் கம்பெனியில் வேலை பார்க்குறேன்னு சொன்னால் நீங்கள் அடுத்த கம்பெனிக்குள்ள நுழைவீங்களா? தெரியாமல் தான் கேட்குறேன். உங்களுக்கு இந்த கம்பெனியில் தான் நீங்கள் வேலை பார்க்குறேன்னு நீங்கள் விசுவாசிச்சிங்கன்னா அடுத்த கம்பெனிக்குள்ள நுழையவே மாட்டீங்க. எனக்கு அதுக்கு என்னையா சம்பந்தம் இருக்குது, நான் இந்த கம்பெனியில் வேலை பார்க்குறேன், அவங்க அப்பாயின்மெண்ட் ஆர்டரில் கொடுத்த எல்லாம் செய்வீங்க. யூ வில் பி டூவர்ஸ். ஆமென். விசுவாசனை நான் அப்பாவை ஏற்றுக்கொண்டு விட்டேன், அவர் எப்படி என்னை வாழச் சொல்லுகிறாரோ அப்படி வாழ்வேன். சரி, இது 2வது ஸ்டேஜ். 3வது காரியம் என்னென்னா, முழுக்க ஞான ஸ்நானம். யாராவது நீங்கள் இன்னுமே நான் அந்த சர்ச்சை சேர்ந்தவன் இந்த சர்ச்சை சேர்ந்தவன் இன்னும் முழுக்க ஞான ஸ்நானம் எடுக்கலைன்னு சொன்னால், இது ரொம்ப அவசியமான ஒன்று. இதை குறித்து நான் ஆழமாக பேச முடியும், ஆனால் எனக்கு நேரம் இல்லை. இதனுடைய அவசியம் என்னன்னு சொன்னால், நமக்கு இந்த ஞானஸ்நானம் நம்முடைய பழைய பாவங்களின் பாவ மன்னிப்பின் நிச்சயத்தின் அடையாளம். நிறைய இருக்குது. நம்ம செத்து போயிட்டோம், நமக்கு அடக்கம் பண்ணப்படுகிறோம் அதில், ஏன்னா இனி நான் அல்ல என்ற கான்செப்ட் வருது. அப்போ 3வது காரியம், இந்த ரட்சிப்பில் நீங்கள் முழுமையாக ஞான ஸ்நானம் பெற்றிருக்க வேண்டும். 4வது ஒரு எலமெண்ட் இருக்குது. ஆமென். வேதம் சொல்லுது, ஒருவன் ஜலத்தினாலும் ஆவியினாலும் பெறவாவிட்டால், யோவான் 3ஆம் அதிகாரத்தில் இருக்குது. அப்போ பரிசுத்த ஆவியின் வல்லமையை நாம் பெற வேண்டும். ஆமென். the fullness of the Holy Spirit, பரிசுத்த ஆவியின் முழு நிறைவை நாம் பெற வேண்டும். அப்போ தான் அந்த சால்வேஷன் பேக்கேஜ் ஸ்டார்ட் ஆகுது. ஏன்னா அப்படி இல்லைன்னா பார்த்தீங்கன்னா நீங்கள் பிசாசோட போராடவே முடியாது. ஏன்னா இன்றைக்கி அன்ஃபார்ச்சுனேட்டாக என்ன நடக்குது, ஏன் இதை நான் சொல்கிறேன்னா, நிறைய பேர் இந்த ரட்சிப்பின் ப்ராசஸில் பாதியோடு நிப்பாட்டிடுறாங்க. அல்லேலூயா. நான் மனம் திரும்பி விட்டேன், கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறேன், அதோடு சரி. ஒரு சிலர் ஞானஸ்நானம் வரைக்கும் வருவாங்க, அதோடு சரி. ஒரு சிலர் சொல்லுவாங்க, நான் தான் ஆண்டவருடைய அபிஷேகத்துக்காக கேட்குறேன், எனக்கு கிடைக்கலைன்னு சொல்லுவாங்க. நீங்கள் பெரும் வரை கேட்டுக்கொண்டே இருக்க வேண்டும். அப்படிப்பட்ட சூழ்நிலை மனப்பக்குவத்திலே முக்கியத்துவத்திலே நீங்கள் வாழ வேண்டும். இந்த 4ஐயும் நீங்கள் தாண்டி வந்துட்டீங்கன்னா, அந்த கிராஸை முழுமையாக தாண்டி எங்கே வந்தீங்க, இப்போ தேவனுடைய ராஜ்யத்துக்குள் வந்து விட்டீர்கள். இன்னும் சுருக்கமாய் சொல்லப்போனால், ரட்சிக்கப்பட்ட நீங்கள் முழு அபிஷேகத்தில் நிறைந்து விட்டீர்களானால் நீங்கள் தேவனுடைய ராஜ்யத்துக்குள் வந்து விட்டீர்கள். அப்படி வந்த பின்னாடியும் சில நேரங்களில் அப்படி முழுமையெல்லாம் நான் சில நேரம் பெறுறேன், ஆவியில் நிரப்பப்படுறேன், ஆனால் இன்னும் என்னுடைய வாழ்க்கையிலே தேவனுடைய வல்லமை என் மூலமாக வெளியே பிறருக்கு பிரயோஜனமாய் வரவில்லை, என் குடும்பத்திற்கு பிரயோஜனமாய் வரவில்லை என்று நினைக்கிற காரியம் வரும்போது தான் இப்போ தான் இந்த ராஜ்யம் எப்படிப்பட்டது என்பதை நாம் சிந்திக்க போகிறோம். இந்த ராஜ்யம் எப்படிப்பட்டது என்றால், எனக்கு அருமையானவர்களே, இது எப்படின்னா, இட் இஸ் a kingdom with priests and kings. இந்த ராஜ்யம் எப்படிப்பட்ட தெரியுமா? தேவனுடைய ராஜ்யம் ராஜாக்களும் ஆசாரியர்கள். இன்னும் அழகாக சொல்லப்போனால் ஆசாரியர்களுடைய ராஜ்யம். நீங்கள் ஆசாரியராக இல்லைனாலும் இந்த ராஜ்யத்தில் இல்லைன்னு அர்த்தம். அல்லேலூயா. பழைய ஏற்பாட்டின் ஆசாரியத்துவத்தை பற்றி நான் பேசவில்லை. அது லெவிட்டிக்கல் பிரீஸ்ட்ஹுட் என்று சொல்வார்களே, லேவியர்களின் ஆசாரியர்கள், லேவியர்களின் ஆசாரியர்கள். அப்படி இல்லை. நாம் இது புது உடன்படிக்கையின் ஆவிக்குரிய ஆசாரியர்கள்
அப்படின்னா என்ன அர்த்தம்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் செய்ய வேண்டிய சில கடமைகள், எப்படி பழைய ஏற்பாட்டினுடைய ஆசாரியர்கள் சில கடமைகள் செய்ய வேண்டியது இருந்ததோ அதே போல் முதல் வசனத்தை நான் உங்களுக்கு மையமாக, ஏன் நான் இப்படி சொல்லுகிறேன் மையமாக, வெளிப்படுத்தின விசேஷம் 1ஆம் அதிகாரம் 5-6 வசனங்களை நான் வாசிக்கிறேன். மிக கவனமாய் கேளுங்கள். வெளிப்படுத்தின விசேஷம் 1ஆம் அதிகாரம் 5-6. உண்மையுள்ள சாட்சியும் மரித்தோரிலிருந்து முதற் பிறந்தவரும், அதாவது இயேசு கிறிஸ்துவை பற்றி சொல்லப்படுது, பூமியின் ராஜாக்களுக்கு அதிபதியுமாகிய இயேசு கிறிஸ்துவினால் உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக, நம்மிடத்தில் அன்பு கூர்ந்து, இயேசு கிறிஸ்து நம்மிடத்தில் அன்பு கூர்ந்து தமது இரத்தத்தினாலே நம்முடைய பாவங்கள் அற நம்மை கழுவி, எப்படி ஆண்டவர் பண்ணியிருக்கிறார், பாவங்கள் அற தன்னுடைய இரத்தத்தினால காசு கொடுத்து உங்களை வாங்கி கழுவியிருக்காரு. நம்முடைய பிதாவாகிய தேவனுக்கு முன்பாக நம்மை ராஜாக்களும், எப்படி அவருடைய சொந்த இரத்தத்தினால உங்களை கழுவி உங்களை என்ன ஆக்கியிருக்காரு, நீங்கள் இப்போ யார், ஆமேன், உங்களை ஆசாரியர்கள், ராஜாக்களும் ஆசாரியர்களும் ஆக்கின அவருக்கு மகிமையும் வல்லமையும் என்றென்றைக்கும் உண்டாயிருப்பதாக, ஆமேன். அப்போ நீங்கள் யார், முதல்ல நீங்கள் அதை விசுவாசிங்க. நான் ஏதோ ஒரு ஆள் இயேசுவை நினச்சிக்கிட்டு சில நேரம் ஜெபம் பண்ணுவேன் அப்படின்லாம் இருந்தீங்கன்னா அந்த கிறிஸ்தவ வாழ்க்கையின் பூரணம், அந்த 4 ஸ்டெப்பை நீங்கள் கிராஸ் பண்ணலன்னு அர்த்தம். நீங்கள் இந்த 4 ஸ்டெப்பை ரொம்ப கேர்லெஸ்ஸாக இருந்துடாதீங்க. அது இருந்தால் தான், ஏன்னா இந்த ராஜ்யம் எப்படின்னா யுத்த ராஜ்யம். அல்லேலூயா, ஆமேன். நீங்கள் தேவன் உங்கள் மூலமாக யுத்தம் செய்ய விரும்புகிறார். அவர் டைரெக்டாகவே செய்யலாங்க, ஒரு வார்த்தை சொன்னாலே எல்லோரும் செத்து விழுந்துருவாங்க. ஆனால் அப்படி செய்ய அவர் விரும்பலை. ஏன்னா நீங்கள் ராஜாக்கள், நீங்கள் ஆசாரியர்கள், உங்கள் மூலமாக. அதனால தான் மோசேட்ட ஆண்டவர் சொன்னார், நீ என்னை நோக்கி கூப்பிடுவானே, உன் கையில் தான் நான் கோலை கொடுத்துருக்கலேங்கிறாரு. இது ஒரு டீப் சப்ஜெக்டுக்குள்ளே நம்ம போகிறோம். பட் ஆனால் நீங்கள் ராஜாக்களாக இருக்கிறத பற்றி நமக்கு எல்லாருமே தெரியும். ராஜானா அதிகாரம் இருக்கும், கீழே வேலைக்காரன் இருப்பான், மினிஸ்டர் இருப்பாங்க, நம்ம சொன்னால் நடக்கும், போர்ச்சேவகர். அதை பற்றி நம்ம ரொம்ப டீட்டெயிலாக நான் உங்களுக்கு சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. ஏன்னா இந்த ராஜ்யத்தில் நீங்கள் எல்லாருமே எப்படி வேலைக்காரர்கள், அப்பா என்ன சொல்கிறாரோ அதுபடி தான் இது நடக்கும். ஆமேன். இட்ஸ் நாட் அ டெமோக்ராட்டிக் கிங்டம். அதாவது எலெக்ஷன் மாதிரி ஓட்டு போட்டு நடத்துகிற ராஜ்யம் கிடையாது இது. அப்பா சொல்லுவார், நம்ம செய்வோம். இந்த மாதிரி தான் இந்த கிங்டம் செயல்படும். இதில் நீங்கள் தேவனுடைய வல்லமையை உங்கள் வாழ்க்கையிலும் உங்கள் பிள்ளைகளினுடைய வாழ்க்கையிலும் சபையிலும் பக்கத்தில் இருக்கிறவர்களுக்கும் பிசாசின் பிடியிலிருந்து விடுதலையை கொடுக்க வேண்டுமானால் நீங்கள் முதல்ல என்ன ஆகணும், ஆவிக்குரிய ஆசாரியர்களாய் மாற வேண்டும். அல்லேலூயா, ஆவிக்குரிய ஆசாரியர்களாய் மாற வேண்டும். இயேசு கிறிஸ்துவை குறித்து நம்ம நிறைய பார்க்குறோம். ஏன்னா அவர் ஒரு பிரதான ஆசாரியன் என்று பார்க்கிறோம். அல்லேலூயா, நமக்கு நேரம் இல்லை, ஆனால் அவர் ஒரு பிரதான ஆசாரியன் என்று சொல்லி நம்ம பார்க்குறோம். நம்ம ஒரே ஒரு வசனத்தை மாத்திரம் அதில் நம்ம பார்ப்போம். எபிரேயர் புஸ்தகம் 5ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம் இப்படியாய் சொல்லுகிறது. எபிரேயர் 5ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். ஆமேன், ஆமேன், ஆமேன். இந்த இயேசு கிறிஸ்து நமக்கு ஆசாரியராய் என இருக்கும்போது, அதற்கு முன்னாடி கூட நம்ம ரோமர் 8 வாசிட்டு கூட நம்ம இங்கே வருவோம். அப்போ தான் நம்ம கொஞ்சம் புரியும்னு நினைக்கிறேன். ரோமர் 8ஆம் அதிகாரம் 34ஆம் வசனம். ஆக்கினிக்குள்ளாக தீர்க்கிறவன் யார்? கிறிஸ்துவே மரித்தவர், அவரே எழுந்தும் இருக்கிறார், அவரே தேவனுடைய வலது பார்சத்தில் இருக்கிறவர், நமக்காக வேண்டுதல் செய்கிறவரும் அவரே. அவர் எப்படி இருக்கிறாரு? பிரதான ஆசாரியராக உங்களுக்கு பரலோக ராஜ்யத்தில் இருந்து வேண்டுதல் செய்கிறவராய் இருக்கிறார். அல்லேலூயா, ஆமீன். அதைத்தான் நம்ம ஹீப்ரூஸில் இன்னும் நம்ம ஓரளவுக்கு பார்க்கணும்னு சொன்னால், எபிரேயர் 7:27 சொல்லுகிறது, அவர் பிரதான ஆசாரியர்களைப் போல முன்பு சொந்த பாவங்களுக்காகவும் பின்பு ஜனங்களுடைய பாவங்களுக்காகவும் நாடோறும் பலியிட வேண்டுவதில்லை, ஏனெனில் தம்மை தாமே பலியிட்டதினாலே இதை ஒரே தரம் செய்து முடித்தார். ஆமீன். அப்போ எனக்கு அருமையான தேவஜனமே, இந்த ஆண்டவர் நமக்காக என்ன செய்கிறார்? ஒரு பரிந்து பேசுகிறவராக இருக்கிறார். சரி, அதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும், நமக்கு டைம் இல்லை. நம்ம இந்த ராஜ்யத்தில் ஆசாரியர்களாக எப்படி இருக்க வேண்டும் அதை நாம் தெளிவாக பார்க்க போகிறோம்.
சுருக்கமாக பார்க்க போகிறோம், வேகமாக பார்க்க போகிறோம். அதனால தான் நான் முதலே உங்களுக்கு சொன்னேன், ஒரு பேப்பர் பேனாக இருந்தால் நீங்கள் எடுத்து குறிச்சிக்கிங்கன்னு சொல்லி சொன்னேன். நீங்கள் ஏன் இதை நான் ரொம்ப முக்கியப்படுத்துகிறேன், நீங்கள் இப்போ எங்கே வந்துட்டீங்க, தேவனுடைய ராஜ்யத்துக்குள்ளே வந்துட்டீங்க. அப்படி தேவனுடைய ராஜ்யத்துக்குள்ளே வந்த பின்னாடி நீங்கள் ஆசாரியர்களாய் செயல்படவில்லை என்றால் அந்த ராஜ்யத்தின் வல்லமை உங்கள் மூலமாக வெளியே செல்லாது. அல்லேலூயா. இட்ஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். அப்போ இந்த ஆவிக்குரிய உலகத்தில் நீங்கள் ஒரு ஆசாரியர்களாய் இருக்க வேண்டும். நிறைய நேரங்களில் நம்ம அதில் தவறி விடுகிறோம். முதல் காரியம், ஆமேன், ஏன்னா இயேசு கிறிஸ்து ஒரு ஆசாரியர். அவர் எப்படி நம்ம வாழ்ந்தார் என்று பார்க்கும் பொழுது தான் நான் முதலாவது சொன்ன அந்த எபிரேயர் 5ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம் சொல்லுகிறது, அவர் மாமிசத்தில் இருந்த நாட்களில் தம்மை மரணத்திலிருந்து ரட்சிக்க வல்லமை உள்ளவரை நோக்கி பலத்த சத்தத்தோடும் கண்ணீரோடும் விண்ணப்பம் பண்ணி வேண்டுதல் செய்து தமக்கு உண்டான பயபக்தி நிமித்தம் கேட்கப்பட்ட. அப்போ இயேசு கிறிஸ்து பூமியிலே ராஜாவாகவும் ஒரு ஆசாரியனாகவும் அவர் புறப்பட்டு வந்தார் என்று நாம் பார்க்கிறோம். ஏன்னா இயேசு கிறிஸ்து என்ன செய்கிறாரு, தாமே பலியாகவும் மாறுறாரு, தாமே ஆசாரியனாகவும் இருக்கிறார். ஏன்னா அவர் தம்மை தாமே ஒப்பு கொடுத்தாராம் இல்லையா. சிலுவையில் அவர் செஞ்ச காரியம், அவர் தான் ஆசாரியன், அவர் தன்னையே பலியாடாகவும் மாற்றிட்டார். அல்லேலூயா, ஆமீன். அவ்வளோ பிரதானமான காரியம். ஆனால் இங்கே என்னென்னா, அவர் பூமியிலே வாழ்ந்த நாட்களிலே அவர் எப்படி பெருமூச்சோடும் பலத்த சத்தத்தோடும் கண்ணீரோடும் விண்ணப்பம் பண்ணி வேண்டுதல் செய்தாராம். அப்போ ஒரு காரியம், இயேசு கிறிஸ்து இன்டர்செஷன் சொல்லுவாங்க. ஆமேன், ஆமேன். திறப்பில் நிற்கிற ஜெபம் என்று சொல்லுவார்கள். அல்லேலூயா. அதை பிறருக்காக இயேசு பண்ணினார். அப்போ நம்மளும் கூட பார்த்தீங்கன்னா 1 தீமோத்தேயுல பார்க்கும் பொழுது ஒரு வசனம் இருக்கிறது. ஏசப்பா ஆசாரியனாக இருந்து என்ன செஞ்சாரோ அதை நம்மளும் செய்ய வேண்டிய கடமை நமக்கு இருக்கிறது. அப்போ 1 தீமோத்தேயுவின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 1 முதல் 4 வசனங்கள் இதை சொல்லுகிறது. நான் வேகமாக வாசிக்கிறேன். நான் பிரதானமாய் சொல்லுகிற புத்தி என்னவெனில், எல்லா மனுஷருக்காகவும் விண்ணப்பங்களையும் ஜெபங்களையும் வேண்டுதல்களையும் ஸ்தோத்திரங்களையும் பண்ண வேண்டும். நாம் எல்லா பக்தியோடும் நல்லொழுக்கத்தோடும் கலங்கமில்லாமல் அமைதியுள்ள ஜீவனம் பண்ணும்படிக்கு ராஜாக்களுக்காகவும் அதிகாரமுள்ள யாவருக்காகவும் அப்படியே செய்ய வேண்டும். நம்முடைய இரட்சகராகிய தேவனுக்கு முன்பாக அது நன்மையும் பிரியமுமாய் இருக்கிறது. ஏன்னா அவருடைய சிங்காசனத்தின் முன்பதாக எது நன்மையும் பிரியமாய் இருக்கிறதோ அதுவே பலி. அல்லேலூயா. 4ஆம் வசனம், எல்லா மனுஷரும் ரட்சிக்கப்படவும் சத்தியத்தை அறிகிற அறிவை அடையவும் அவர் சித்தம் உள்ளவராய் இருக்கிறார். அப்போ இந்த 1 தீமோத்தேயு 2ஆம் அதிகாரம் 1லிருந்து 4 வசனமும், நீங்களும் ஒரு ஆசாரியனாக இருக்கணும்னா திறப்பில் நிற்க வேண்டும். திடீர்னு நீங்கள் சமையல் பண்ணிகிட்டு இருப்பீங்க, யாருக்காவது உங்களுக்கு ஜெபிக்க சொல்லி ஒரு பாரம் வரும். நீங்கள் ஆஃபீஸில் ஒரு காரியத்தை செஞ்சுக்கிட்டு இருப்பீங்க, அந்நேரம் ஒரு ஜெப சிந்தை உங்களுக்கு ஒரு சில நேரங்களில் வரக்கூடும் பிரியமானவர்களே. அப்போது நம்ம பெரும்பாலும் ஆஃபீஸில் நம்ம செய்ய முடியாமல் இருக்கலாம், அதை குறித்து வச்சுட்டு நம்ம வீட்டுக்கு வந்த பின்னாடி அதற்காக, ஏன்னா சில நேரங்களில் பார்த்தா ரொம்ப நேரம் ஜெபிக்கிற மாதிரி இருக்கு. என்னுடைய வாலிப வயசில் நான் அறிவேன், ஜெர்மனிக்காக ஒரு நாள் ஆண்டவர் என்னை அந்த ஈஸ்ட் வெஸ்ட் ஜெர்மனி யூனிஃபிகேஷனுக்காக ஜெபிக்க சொல்லி சொன்னார். பல மணி நேரங்கள் அறையிலே புரண்டு இங்கிருந்து அங்கே அப்படி ஒரு வித்தியாசமான ஒரு இன்டர்செஷன் எனக்கு தேவன் கொடுத்தார். அப்படி நீங்கள் ஆசாரியர்களாக எப்பொழுதும் உங்கள் பொண்டாட்டி பிள்ளைகளுக்காகவே ஜெபித்து விடாதபடிக்கு தேவனுடைய ஆவியானவர் உங்களுக்கு கொடுக்குற பாரத்திலே நீங்கள் திறப்பின் வாசலில் நிற்கணும். அது முதல் இலக்கணம். 2வது இலக்கணம் என்னன்னு கேட்டிங்கன்னா, ஆமேன், 2வது இலக்கணம் என்னன்னு கேட்டிங்கன்னா, நம்ம பார்த்தோம் இல்லையா, எபிரேயர் 7ஆம் அதிகாரத்தில் நம்ம பார்த்தோம் 27ஆம் வசனத்தில் நம்ம அழகான ஒரு காரியத்தை பார்த்தோம். நம்ம இன்னொரு தடவை அதை வாசிட்டு அவர் பிரதான ஆசாரியர்களைப் போல முன்பு சொந்த பாவங்களுக்காகவும் பின்பு ஜனங்களுடைய பாவங்களுக்காகவும் நாடோறும் பலியிட வேண்டுவதில்லை, ஏனெனில் தம்மை தாமே பலியிட்டதினாலே இதை ஒரே தரம் செய்து முடித்தார். தம்மை தாமே பலியிட்டாராம். அவர் தான் ஆசாரியன், அவரே தன்னை பலியிட்டார். அப்போ 2வது காரியம், நீங்கள் ஆசாரியர்களாக இருக்க வேண்டாம், உங்களை நீங்கள் பலிபீடத்தில் வைக்க வேண்டும். அல்லேலூயா. இதை பார்த்தீங்கன்னா ரோமரின் புஸ்தகத்தில் இது மிக தெளிவாக சொல்லப்பட்டிருக்கிறது. ரோமர் 12ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம்,
அப்படி இருக்க சகோதரரே, நீங்கள் உங்கள் சரீரங்களை பரிசுத்தமும் தேவனுக்கு பிரியமான ஜீவ பலியாக ஒப்பு கொடுக்க வேண்டும் என்று தேவனுடைய இரக்கங்களை முன்னிட்டு உங்களை வேண்டிக் கொள்ளுகிறேன். இதுவே நீங்கள் செய்யத்தக்க புத்தியுள்ள ஆராதனை. பலியில் ஆராதனையில் தான் பலி செலுத்துவோம். ஏன்னா எப்படி செய்யணுமா? உங்களுடைய சரீரத்தை பரிசுத்தமும் தேவனுக்கு பிரியமான ஜீவ பலியாக ஒப்பு கொடுக்கணுமா. அப்போது நீங்கள் ஏன் இஷ்டப்படி உங்கள் சரீரங்களை பரிசுத்தமாக தேவனுடைய சமூகத்தில் பலியிட வேண்டும். இது 2வது காரியம். அல்லேலூயா. 3வது ஒரு காரியத்தை குறித்து பிலிப்பியரில் சொல்லப்பட்டிருக்கு. நம்ம இப்போ என்ன பார்த்துட்டு இருக்கோம்? நீங்கள் தேவனுடைய ராஜ்யத்தில் இருக்கிறீங்க. அப்படி ராஜ்யத்துக்குள்ளே இருக்கிற எல்லாருமே ஆசாரியர்கள் தான், ராஜாக்கள் தான். அதில் ஆசாரியர்களாக இருந்தால் தான், அந்த ஆசாரித்துவத்தை நீங்கள் செய்து கொண்டிருந்தால்தான் தேவனுடைய பரத்தில் இருக்கிற வல்லமை உங்கள் மூலமாக கடந்து அடுத்தவர்களை விடுதலை செய்யணும். அதற்கு நீங்கள் என்ன செய்யணுங்கிற முதலாவது காரியம் என்ன பார்த்தோம்? தொடர்ந்து தேவ சமூகத்தில் திறப்பில் ஜெபிக்கிறவர்களாக இருக்க வேண்டும் என்று பார்த்தோம். 2வது, உங்கள் சரீரங்களை உலக இச்சைக்கு அது வேணும் இது வேணும் அப்படி இப்படின்னு உலகப்படி பிறர்படி அப்படி வாழ்ந்தீங்கன்னா உங்கள் மூலமாக அந்த வல்லமை வெளிப்படாது. ஆமேன். நீங்கள் என்ன செய்யணும்? உங்கள் சரீரத்தை ஜீவ பலியாக, அப்படின்னா என்ன அர்த்தம்? நீங்கள் உங்களை கொன்றணும். அப்படின்னா என்ன அர்த்தம் கேட்டிங்கன்னா, that means you should not love yourself. இதுக்கு ஒரு சின்ன இண்டிகேஷன் தர்றேன். நீங்கள் ரொம்ப லௌகீக கவலையில் தொடர்ச்சியாக, சில நேரங்களில் வந்து போகும், அது வேறு விஷயம். தொடர்ச்சியாக நீங்கள் லௌகீக கவலையில் இருக்கீங்கன்னா நீங்கள் உங்களை தான் அதிகமாக நேசிக்கிறீங்க, தேவனை நேசிக்கலைன்னு அர்த்தம். ஏன்னா தேவனை நேசிச்சிட்டிங்கன்னா, என் வாழ்க்கையை அவர்கிட்ட கொடுத்துட்டேன், அவர் எப்படினாலும் நடத்தட்டும், கடைசியில் கொண்டு வந்து சேர்த்துருவார், இந்த பிரச்சனை அது ஏசப்பா பிரச்சனை அவர் பார்த்துக்குவார், இப்படி நினைத்து கொண்டு அவருடைய சித்தத்தையும் ஊழியத்தையும் துரிதமாக நீங்கள் செய்வீர்கள். ஆகவே இது 2வது காரியம் ரொம்ப முக்கியமான காரியம். 3வது காரியம், பிலிப்பியரில் ஒரு காரியத்தை சொல்லப்பட்டிருக்கிறது. அல்லேலூயா. ஆமேன். பிலிப்பியர் 2ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம் இப்படியாய் சொல்லுகிறது. அந்த வசனம் அப்படிதான். மேலும் உங்கள் விசுவாசமாகிய பலியின் மேலும், ஆமேன், ஊழியத்தின் மேலும், ஆமேன் ஆமேன், நான் வார்க்கப்பட்டு போனாலும். இதில் பிலிப்பியர் சபைக்கு எழுதும்போது பவுல் எழுதுகிறாரு, உங்கள் விசுவாசமாகிய பலியின் மேலும். அப்போ நீங்கள் கர்த்தர் மேலே, என் வாழ்க்கையை அவர்கிட்ட கொடுத்துட்டேன், அப்பா பார்த்துக்க, நான் சந்தோஷமாக இருக்க போகிறேன், நம்ம எதை குறிச்சும் கவலைப்பட மாட்டேன்னு அவரை முழுமையாக நம்பி அவருக்கு நீங்கள் கீழ்ப்படுகிறீங்க பார்த்தீங்களா, அதுதான் விசுவாசம். அப்படி உங்கள்கிட்ட இல்லைன்னா நீங்கள் சீர் செய்துக்கோங்க. அந்த முழு விசுவாசம் இருக்கும் பொழுது உங்கள்கிட்ட எப்போவுமே ஒரு சந்தோஷம் சமாதானம் இருக்கும். அல்லேலூயா. ஆமேன். அது இருந்தால் நீங்கள் 3வது ஸ்டேஜ்லேயே ஆசாரியனுக்கு எலிஜிபிளாக நீங்கள் இருக்கிறீங்கன்னு அர்த்தம். அல்லேலூயா. ஆமேன். 4வது ஒரு காரியத்தை வேதாகம் நமக்கு சொல்லுகிறது. அல்லேலூயா. சங்கீத புஸ்தகத்துக்கு நேராக நம்ம கடந்து போவோம். சங்கீத புஸ்தகத்தில் சங்கீதம் 51ஆம் அதிகாரம், அருமையான ஒரு அதிகாரம் பிரியமானவர்களே. சங்கீதம் 51ஆம் அதிகாரத்தில் 17ஆம் வசனம் இப்படி சொல்லுது. நீங்கள் ஆசாரியனாக இருந்தால் நீங்கள் எப்படி அவருக்கு ஆசாரித்துவ ஊழியம் செய்யணுமா. ஆமேன். தேவனுக்கு கேட்கும் பலிகள் நொறுங்குண்ட ஆவிதான். கண்ணீரோடு நொறுங்குண்ட இருதயத்தோடு பிறருக்காகவும் உங்களுக்காகவும் தேவனுடைய பலிபீடத்தில் நிற்கிற ஆசாரியன் நீங்கள் இருக்க வேண்டும். ஆமேன். நொறுங்குண்ட இருதயம் உங்கள்கிட்ட இல்லைன்னா ஆண்டவர்கிட்ட கேளுங்க, எனக்கு தாங்க ஆண்டவரே. இங்கே தெளிவாய் சொல்லுகிறது, ஒரு ஆசாரித்துவத்தினுடைய மகிமை என்னென்னா, தேவனுக்கு கேட்கும் பலி, தேவனுக்கு பிரியமான பலி என்னது? நொறுங்குண்ட ஆவிதான். தேவனே, நொறுங்குண்டதும் நறுங்குண்டதுமான இருதயத்தை நீர் புறக்கணியேன். அப்போது நீங்கள் ஒரு ஆசாரியனா நொறுங்குண்ட இருதயத்தோடு தேவ சமூகத்தில் நின்னீங்கன்னா நிச்சயமே ஆண்டவர் என்ன செய்வார்? உங்களை புறக்கணிக்க முடியாது அவரால். உங்கள் ஆசாரித்துவ ஊழியம் வல்லமை உங்கள் மூலமாக, உங்கள் ஜெபத்தின் மூலமாக பிறருக்கு கடந்து செல்லும். அல்லேலூயா. அவன் அடுத்து சங்கீத புஸ்தகத்திலே பார்த்தீங்கன்னா 107ஆம் அதிகாரம் ஒரு காரியத்தை சொல்லுகிறது. சங்கீதம் 107ஆம் அதிகாரம் 22ஆம் வசனம் இப்படியாய் சொல்லுகிறது, ஸ்தோத்திர பலிகளை செலுத்தி. அதாவது ஸ்தோத்திரம்னு என்ன தெரியுமா? துதித்தலுக்கும் ஸ்தோத்திரம் பண்ணுறதுக்கு ஒரு சின்ன டிஃப்ரென்ஸ் இருக்குது. எப்படின்னு கேட்டிங்கன்னா, ஸ்தோத்திரம்ங்கிறது நம்ம தமிழில் எல்லாம் ஒன்று போல் வரும். இட் இஸ் கிவிங் தேங்க்ஸ் டு காட். எனக்கு இன்றைக்கி சாப்பாடு கொடுத்தீங்கப்பா, எனக்கு பிள்ளைகளை கொடுத்துருக்கீங்க, எனக்கு எத்தனையோ நன்மைகளை செய்திருக்கிறீங்க, ஜீவனை கொடுத்துருக்கிறீங்க, நான் ஆஸ்பத்திரியில் கொண்டு போய் லட்சக்கணக்கில் செலவழிக்க வேண்டிய அவசியம் இல்லாமல் நீ வச்சுருக்கிறீங்க.
அதாவது நிறைய கஷ்டங்கள் உங்கள் வாழ்க்கையில் இருந்தாலும் தேர்ந்தெடுத்து, நான் ஏற்கனவே ஒரு தடவை சொல்லியிருக்கேன், ஒரு பக்கம் ஒரு பேஜில் உங்கள் நன்மைகளை ஃபுல்லாக தேவன் உங்களுக்கு செய்கிற ஆசீர்வாதங்களாக, எனக்கு நல்ல கண்ணை கொடுத்துருக்காரு, நல்ல முடியை கொடுத்துருக்காரு, நல்ல காலை கொடுத்துருக்காரு, காலில் நகத்தை கொடுத்துருக்காரு, முட்டில் வலி இல்லாமல் கொடுத்துருக்காரு, எவ்வளவோ எழுதுனீங்கன்னா ஒரு 1000 பேஜுக்கு எழுதலாம். ஆனால் உங்கள் தேவைகள் தீராத கவலைகளை எழுதுனீங்கன்னா 2-3 தான் எழுத முடியும். ஆமென். அப்போ எத்தனையோ நன்மைகளை சொல்லி அவரை துதிப்பது ஒரு ஆசாரியனுடைய கடமை. அல்லேலூயா. அப்படியே நம்ம திருப்பி பார்த்தீங்கன்னா 54ஆம் அதிகாரத்திற்கு நேராய் நாம் வருவோம். நமக்கு நேரம் இல்லை. ஆமென். 54ஆம் அதிகாரம். பிரியமானவர்களே, நம் ஆசாரித்துவ ஊழியத்தின் மேன்மை ஏன் அப்படின்னு நினைக்கிறோம்? நான் உண்மையான ஆசாரியனாய் ஒரு ஆவிக்குரிய உலகத்தில் நான் பிராக்டிஸ் பண்ணுறவனா, அதை செயல்படுத்துகிறவனா இருந்தால் தேவ வல்லமை, இந்த தேவனுடைய ராஜ்யத்தின் வல்லமை உங்கள் மூலமாய் சென்று அநேகரை விடுதலை ஆக்கும். அல்லேலூயா. சங்கீதம் 54ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம் இப்படியாய் சொல்லுகிறது, உற்சாகத்துடன் நான் உமக்கு பலியிடுவேன், கர்த்தாவே உமது நாமத்தை துதிப்பேன், அது நல்லது. அல்லேலூயா. நலமானது. ஆமென். அப்போ the sacrifice of praise, முதல்ல பார்த்தோம் sacrifice of thanksgiving, நன்றி செலுத்துகிற பலியை செலுத்தணும். அடுத்து தேவனை துதிக்கிற பலி. இதுக்கெல்லாம் உங்கள் வாழ்க்கையில் நேரம் இருக்கணும். அல்லேலூயா. இதெல்லாம் நான் செய்ய மாட்டேன், நான் ரொம்ப பிஸின்னு சொன்னீங்கன்னா இங்கே ஆசாரித்துவ ஊழியத்தில் இல்லை, அப்புறம் உங்கள் ஊழியத்தின் வல்லமையே இராது. 54:6 அப்போ தேவனை துதிக்க வேண்டும் என்று மிக தெளிவாக சொல்லுகிறது. துதிக்கிறது மாத்திரம் இல்லைங்க, நம்ம இன்னொரு காரியத்தை நம்ம கண்டிப்பாக செய்ய வேண்டி இருக்கிறது. சங்கீதம் 116ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம். சங்கீதம் 116:17, நான் உமக்கு ஸ்தோத்திர பலி செலுத்தி கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொள்ளுவேன். அதில் கமா தான் இருக்கும். ஆமேன். சென்டென்ஸில் பார்த்தீங்கன்னா ஃபுல் ஸ்டாப் இருக்காது. அல்லேலூயா. ஆமேன் 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 ஆமேன். நான் உமக்கு ஸ்தோத்திர பலி செலுத்தி கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொள்ளுங்கிறது ஒரு போஸ்டர். வயசானவங்களாக இருந்தீங்கன்னா சரி, பெரும்பாலும் முழங்கால் படியிட்டு முகங்குப்புற குனிந்தவரை தொழுது கொள்வதும் ஒரு ஆசாரியனுடைய கடமையாக இருக்கிறது. ஏன்னா அவருக்கு கொடுக்குற கனமும் மரியாதை நம்ம கொடுக்கணும் இல்லையா? ஆமாம். நம்ம கால் மேல் கால் போட்டு சிலர் மாதிரி ஜெபிக்கிறது. ஆனால் நான் என்றைக்குமே சொல்லுவேன், எவ்வளோ பெரிய ஆளாக இருந்தாலும் ஒரு நேரமாவது முழங்கால் போட்டு ஜெபம் பண்ணுங்க. ஆமேன். அப்போ அவருக்கு தொழுகை, நாட் ஓன்லி தட், வெறும் முழங்கால் போட்டு யாருக்காச்சும் அவரை வணங்குதல், அது ஒரு ஆசாரியனுடைய கடமை. ஆமேன். கடைசியாக நான் ஒரு காரியத்தை உங்களுக்கு சொல்லுகிறேன். எபிரேய புஸ்தகத்திற்கு நேராக போவோம். பிரியமானவர்களே, எனக்கு ஹீப்ரூஸ் 13ஆம் அதிகாரத்திற்கு நேராக நாம் கடந்து கொள்வோம். எபிரேயர் 13ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம் இப்படியாய் சொல்லுகிறது, அன்றியும் நன்மை செய்யவும். எபிரேயர் 13:16, அன்றியும் நன்மை செய்யவும் தான தர்மம் பண்ணவும் மறவாதிருங்கள், இப்படிப்பட்ட பலிகளின் மேல் தேவன் பிரியமாய் இருக்கிறார். அன்றியும் நன்மை செய்யவும். அல்லேலூயா. தான தர்மம் பண்ணவும், நன்மை, டூயிங் குட், எ சாக்ரிஃபைஸ் ஆஃப் டூயிங் குட். எப்பவுமே பிறரை மனதில் கொண்டு வாழுவது. அல்லேலூயா. தனக்காக கோடியான ஜனங்கள் வாழுகிறார்கள், குடும்பம் நடத்துகிறார்கள். ஆனால் தேவனுடைய ஆசாரியர்களாகிய நீங்கள் பிறருக்காக தேவ சமூகத்தில் நிற்கிற ஜனம், உங்கள் வாழ்க்கையை அர்ப்பணிக்கிற ஜனம். அல்லேலூயா. அப்போ டூயிங் குட், இப்படி நம்ம கிட்டத்தட்ட 8 காரியம் பார்த்துருக்கோங்க. ஏன்னா எனக்கு தெரிந்த அளவுக்கு வேதத்திலிருந்து நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். அவன் இப்படி ஒரு ஆசாரியன் இவைகளை எல்லாம் செய்யும் பொழுது என்ன நடக்கும் தெரியுமா? இதுக்கு ஒரு சின்ன உதாரணம் சொல்லி, எபேசியர் 1ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தை நான் உங்களுக்கு வாசிக்கிறேன். எபேசியர் 1ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் பிதாவாகிய தேவனுக்கு ஸ்தோத்திரம், அவர் கிறிஸ்துவுக்குள்ளே உன்னதங்களிலே ஆவிக்குரிய சகல ஆசீர்வாதத்தால் நம்மை ஆசீர்வதித்திருக்கிறார். உன்னதங்களிலே என்ன? மேலாக ஆவிக்குரிய உலகத்தில் உங்களுக்கு சாப்பாடை சமைச்சு வச்சாச்சு, உங்கள் ஆசீர்வாதமான பெட்டியை வச்சாச்சு. நீங்கள் ஒரு ஆசாரித்துவ ஊழியத்தை செய்யும் பொழுது ஒரு இரும்பு கோலின் வல்லமை, ஆளுகை செய்கிற அதிகாரம் பரிசுத்த ஆவியினால் உங்களுக்கு கிடைக்கும். அதை கொண்டு உங்களையும் அநேகரை நீங்கள் விடுதலை செய்யலாம். அல்லேலூயா.
மறந்து விடாதீர்கள் பிரியமானவர்களே. அப்போ எதற்காக நீங்கள் ஆசாரியனாக இருக்க வேண்டும்? தேவனுடைய வல்லமை உங்கள் மூலமாக வெளிப்பட வேண்டுமானால். அதுதான் இந்த ராஜ்யம், த கிங்டம் ஆஃப் காட், தேவனுடைய ராஜ்யம் வல்லமையுள்ள ராஜ்யம். ஹல்லேலூயா. பரிசுத்தம் உள்ள ராஜ்யம். அதை அநேகரை நீங்கள் விடுதலை ஆக்கணும்னா இன்னொரு வசனத்தை நான் உங்களுக்கு எபிரே ஆக்கியோனிலிருந்து நான் வாசிக்கிறேன். பிரியமானவர்களே, ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு தலைப்பில் நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். உங்கள் முழு கவனமும் இருக்க வேண்டும் என்று நான் விரும்புகிறேன். எபிரேயர் ஆக்கியோனின் புஸ்தகம் 12ஆம் அதிகாரம் 22 24 வரைக்கும் வாசிக்கிறேன் பாருங்க. நீங்களோ, அல்லேலூயா, யாரு? இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற நீங்கள், இயேசுவை ஏற்றுக்கொண்டவங்க, பிசாசின் ராஜ்யத்திலிருந்து சிலுவை மூலமாக தேவனுடைய ராஜ்யத்துக்கு வந்தவங்க, முழுமையாக ரட்சிக்கப்பட்டவங்க. நீங்களோ சீயோன் மலையினிடத்திற்கும், எங்கே வந்துட்டீங்க? சீயோன் மலையினிடத்திற்கும், ஜீவனுள்ள தேவனுடைய நகரமாகிய பரம எருசலேம் இடத்திற்கும் 1000-10,000 தேவ தூதர்களிடத்திற்கும் பரலோகத்தில் பேர் எழுதியிருக்கிற முதற் பேரானவர்களின் சர்வ சங்கமாகிய சபையினிடத்திற்கும் யாவருக்கும் நியாயாதிபதியாகிய தேவனிடத்திற்கும் பூரணராக்கப்பட்ட நீதிமான்களுடைய ஆவிகளிடத்திற்கும் புது உடன்படிக்கையின் மத்தியஸ்தராகிய இயேசு கிறிஸ்துவிடத்திற்கும் ஆபேலினுடைய இரத்தம் பேசினதை பார்க்கலும் நன்மையானவைகளை பேசுகிற இரத்தமாகிய தெளிக்கப்படும் இரத்தத்தினிடத்திற்கும் வந்து சேர்ந்தீர்கள். வருவீர்கள் இல்லை, வந்து சேர்ந்தீர்கள். அல்லேலூயா. இந்த தேவனுடைய ராஜ்யத்தில் இருக்கிறவங்க எங்கே இருக்கிறீங்க? இங்கே இருக்கிறீங்க. அதனால அந்த வல்லமை உங்கள் மூலமாக வெளிப்படணும்னு ஆண்டவர் விரும்புகிறாரு. உங்கள் மூலமாக தான் அவர் நினச்சா 2 நிமிஷத்தில் எதுனாலும் செய்யலாம். ஆனால் உங்கள் மூலமாக செய்யணும். இதை நம்ம ஒரு 2 வசனம் மட்டும் வாசித்து நம்ம முடிச்சிருவோம். அதாவது சங்கீதம் 110ஆம் அதிகாரம் 1-2 வசனங்கள். கர்த்தர், சங்கீதம் 110 1-2, கர்த்தர் என் ஆண்டவரை நோக்கி, நான் உம்முடைய சத்துருக்களை உமக்கு பாதபடியாய் போடும் வரைக்கும் நீர் என்னுடைய வலது பார்சத்தில் உட்காரும் என்றார். ஆமென். அல்லேலூயா. ஆமாம். இந்த வசனம் தான் பழைய ஏற்பாட்டிலிருந்து புதிய ஏற்பாட்டில் அதிகமாக கோட் பண்ணப்பட்ட சொல்லப்பட்ட வசனம். 2வது பாருங்க, கர்த்தர் சீயோனிலிருந்து முதல் வல்லமையினால் செங்கோலை அனுப்புவார். எப்படி? கர்த்தர் சீயோனிலிருந்து வல்லமையான செங்கோலை அனுப்புவார். யாருக்கு அனுப்புவார்? அவருடைய ஆசாரியர்களுக்கு அனுப்புவார். உங்களுக்கு நியாய தீர்ப்பே அப்படித்தான் இருக்கு. நான் உன்னை ஒரு ஆசாரியனாய், ராஜாவாய், நீ உயிரோடு மனிதனாய் வாழும் பொழுது தேவ சபையிலே நான் ராஜ்யத்திலே வைத்திருந்தேனே, நீ ஏன் உன் ஆசாரித்துவத்தின் தொழிலை தள்ளிவிட்டாய் என்று சொல்லுவார்கள். ஒரு நியாய தீர்ப்பில் உங்களுக்கு ஒரு கேள்வி வரும். அல்லேலூயா. கர்த்தர் சீயோனிலிருந்து வல்லமையின் செங்கோலை அனுப்புவார். நீர் உம்முடைய சத்துருக்களின் நடுவே ஆளுகை செய்யும். ஆண்டவருடைய தேவனுடைய ராஜ்யம் இந்த உலகத்தின் ராஜ்யமாகிய பிசாசின் ராஜ்யத்துக்குள்ளே வந்ததுக்கு காரணம் என்ன தெரியுமா? அதுதான் சந்தோஷமான செய்தி. ஆமென். நீர் உம்முடைய சத்துருக்களின் நடுவே ஆளுகை செய்யும். உங்களை கொண்டு அவர் ஆளுகை செய்ய, உங்களை கொண்டு அநேகர் விடுதலையாக்க, உங்களை கொண்டு முதலாவது உங்களை விடுதலையாக்க அவர் விரும்புகிறார். நிச்சயம். அதாவது நீங்கள் இதெல்லாம் நடக்குமா? நடக்க. தேவனுடைய திட்டங்கள் மாறாதவைகள். அல்லேலூயா. அப்போது நீங்கள் ராஜாக்களும் ஆசாரியர்களுமா இருக்கிற நம்ம உன்னதத்தில் இருக்கிற அவர் வச்சிருக்கிற ஆசீர்வாதங்களை எடுத்து நீங்கள் பயன்படுத்தணும். நீங்கள் சாப்பிடணும், அநேகருக்கு கொடுக்கணும். ஜெபம் செய்வோமா? எங்களை நேசிக்கிற நல்ல தகப்பனே, நீ தந்த நல்ல வார்த்தைக்காக நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, இந்த ராஜ்யம் பரலோக ராஜ்யம், தேவனுடைய ராஜ்யம். ஆண்டவரே, இந்த தேவனுடைய ராஜ்யத்தில் நாங்கள் ஆசாரியர்களாக இருந்து எப்படி வல்லமையை பெற்று அநேகருக்கு கொடுக்க வேண்டும் என்று இன்று நீர் எங்களுக்கு கற்றுக் கொடுத்திருக்கிறாகவே, இனிமேல் நாங்கள் அங்கங்கு ஓடாமல் தேவ சமூகத்தில் இந்த வசனங்களை வைத்து நாங்கள் எங்களை ஆசாரியத்துவத்தின் ஊழியத்தை சரியாய் செய்து தேவ சமூகத்திலிருந்து விடுதலையை பெற்று அநேகரை விடுதலையாக்க கர்த்தர் கிருபை செய்யும். மீட்பெரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபம் கேளும் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென்.